டு மேஜிக் 20 தமிழ் மேஜிக் பெண்கள் சீரிஸ் பவர்ட் பை பிகே கேபிட்டல். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 டாப் நாச் புக்ஸ் இவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஏயிலே மிகப்பெரிய அவார்ட் அங்கீகரிக்கப்பட்ட அவார்டான கோல்டன் புக் அவார்ட் அப்படின்ற எடிஷன் 2023 எடிஷனோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ராக்கி கபூர். ஸோ ராக்கி கபூரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டர்பி விஜய், அவரோட ஒய்ஃபும் கூட. ஸோ இவங்களோட விமன் எம்பவர்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த ஆத்தரிங், அந்த ரைட்டிங் ஜேர்னியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? Thank you so much. Thank you. I'm fine. Thank you. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய 26 புக்ஸ் வந்து நீங்க எழுதிருக்கீங்க. டாப் ஆண்டர்பிரினர்ஷிப் அது புக்கு, பிளஸ் இன்னொன்று இன்டர்நேஷனல் அவார்ட்ஸுகள்லாம் நீங்க வந்து நிறைய குவிச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற அந்த இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? உமன் எம்பவர்மெண்ட் இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி, எல்லா உமனோட ஒரு ஜேர்னி இருக்கு. அண்ட் எல்லா உமனோட ஜேர்னி இன்ஸ்பிரேஷனல் இருக்கு, ஐ பிலீவ். என் ஜேர்னில இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ இருக்கு, லவ் ஆல்சோ இருக்கு. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். இன்ஸ்பிரேஷன் கூட சேலஞ்ச் ஆல்சோ வரணும், ஃபெயிலியர்ஸ் வரணும். ஏன்னா அந்த சேலஞ்ச் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்தாதான் சக்சஸ் வரும். அப்புறம் தான் அந்த ஸ்டோரி இன்ஸ்பைரிங் ஆயிருக்கும். ஸோ ஆத்தர் ஆகணும் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை இருந்தது. ஆனா என் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நீ பண்ணணும்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் படிக்கணும். ஸோ நான் பிசியோதெரபிஸ்ட் ஆகிட்டேன். நான் இந்தியாவில் ஸ்காலர்ஷிப்ல டாப் நாச் யூனிவர்சிட்டிலேருந்து நான் டிகிரி வாங்கிட்டு அப்புறம் நான் நினைச்சேன், சரி வித்தியாசமா எதனா பண்ணணும். ஸோ 20 years ago நம்ம இந்தியால அந்த ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. பிரெக்னன்ட் ஆகுனா லேடிஸ்க்கு நாங்க என்ன சொல்லுவோம், நீ சரியா சாப்பிடுமா, நீ நல்லா உடம்பு பார்த்துக்கோ, லேபர் பெயின்ல கத்துக்கூடாது, கோஆபரேட் பண்ணணும், பாப்பாக்கு பால் குடிக்கணும், எல்லாரும் லேடிஸ்க்கு அந்த டைம் டேபிள் மாதிரி நாங்க அட்வைஸ் எல்லாம் சொல்லுவோம். ஆனா பிரெக்னன்சில ஒரு அந்த பிரெக்னன்ட் உமனுக்கு என்ன கஷ்டம், மூட் ஸ்விங்ஸ் இருக்கோ, வாந்தி வர, நாசியா இருக்கோ, முதுவலி இருக்கோ, எப்படி ஆபீஸ் போவாங்க, தூக்கம் வராது, சாப்பாடு ஜீரணமாகாது, அதெல்லாம் ஒரு ப்ரெஷர். நீ சரியா எல்லாம் பண்ணனா குழந்தை சேஃபா இருக்கும். ஸோ 20 years ago நான் சொன்னேன், சரி நான் ஒரு வித்தியாசமா, நான் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் பெயின்ல போக மாட்டேன், நான் லேடிஸ்க்காக சுகப்பிரசவ டைம்ல ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி டயட், மென்டல் ஹெல்த், எக்ஸசைஸ், ஃபிட்னஸ், லேபர் ப்ரிப்பரேஷன், லாக்டேஷன், பிரெஸ்ட் ஃபீடிங், போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் பத்தி எதுனா பண்ணுவேன். ஸோ நான் அந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஃபுல்லா நம்ம கோலிவுட்ல இருந்து எல்லா ஸ்டார்ஸ், நீங்க பேரை சொல்லுங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ மை ஜர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அதுல ஐ ஸ்டார்டட் இன்வால்விங் த ஹஸ்பண்ட்ஸ். சண்டேஸ், சாட்டர்டே சண்டேஸ் என் ஃபேமிலி வீட்டில் இருக்கும். அப்போதான் என் பீக் ப்ராக்டிஸ் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என் புள்ள, மை ஹஸ்பண்ட், சரி உனக்கோ, ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம், நான் மிஸ்ஸஸ் விஜய் கபூர் இருக்கேன், அது சரி, நான் என் பையன் ரிக்கியோட அம்மா இருக்கேன், அது சரி. ஆனா ராக்கி கபூர் எனக்கு என்ன பர்பஸ் இருக்கு லைஃப்ல, ஐடென்டிட்டி இருக்கு, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் நான் சிரிப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்தேன்னா என் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுதான் சார் அண்ட் என் புள்ள சொல்லுவாங்க, லெட் அஸ் கீப் மம்மி ஹாப்பி. அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் மை ஜர்னி ஸ்டார்டட் as an author. So then 26, அது ஒரு வித்தியாசமா சேலஞ்ச். இந்த ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் ஆல்சோ என் டெலிவரி ரொம்ப கிரிட்டிக்கலா ஆயிடுது. லாஸ்ட் மினிட் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். அப்புறம் எப்படி பண்ணா, மை டாக்டர் வாஸ் வெரி குட். ஐ டெலிவர்ட் மை பேபி இன் அசாம். மை லைஃப் லிட்ரலி காட் சேவ். அது செகண்ட் சான்ஸ் லைஃப்ல எனக்கு கிடைச்சது. அப்புறம் தான் நினைச்சேன், ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த அதர் வுமன் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் அலோன் அவுட் தேர். இங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்கு, எனக்கு ஆத்தர் ஆகணும் எழுதுறாமே. Then I wrote the book, The Girl Who Was Left Behind. Simultaneously in the profession, in prenatal counseling, writing, profession balance பண்ணது ரொம்ப சேலஞ்ச். நான் மை ஹஸ்பண்ட், அவங்க அந்த ஃபேஷன் பிராண்ட் பத்தி சொன்னீங்க இல்ல, இன் பிட்வீன் அவங்க ஃபர்ஸ்ட் ஷாப் ஓபன் பண்ணாங்க, ரெண்டாவது ஷாப் ஓபன் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் entrepreneur.
நமக்கு அப்போதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்கள அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த செகண்ட் ஷாப்ல நான் சொன்னேன், சரி ஒருத்தர் அங்க உட்காரணும், ஃபேமிலி மெம்பர் அங்க இருக்கணும், நான் அந்த இதுவை பார்க்கறேன். இனிஷியலி செல்லிங் ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், மேனேஜிங் த ஷாப். ஸோ அந்த மாதிரி எம்பவர்மெண்ட் சொன்னா மூணு ப்ரொஃபஷன். ஸோ இப்போ நீங்கள் சாரை பற்றி சொல்கிறப்ப, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழமொழி இருக்கு, எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் விமன் பிஹைண்ட் இட் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய சக்ஸஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு மென் இருக்க முடியாது. your father, your son also maybe, right? So 3 men in your life, அவங்கள பத்தி உங்களோட சக்சஸ்க்கு பிஹைண்ட் அந்த ஸ்டோரியை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? The first person behind my success is my father. Absolutely. Very strong person, very strong person. Unconditional love. எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, பண்ணு நீ என்ன பண்ணணும், ஆனா நீ என்ன பண்ணனா you have to be responsible. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ப்ராப்ளம் ஆகும்போது நான் அப்பா கிட்ட போறேன்னா, அப்பா எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ அவங்க சாஃப்ட்னஸ் அதே மாதிரி ஃப்ரீடம் கொடுப்பாங்க. நான் உனக்கு கொடுத்தேன் இல்ல, நீ தான் சொன்னியே நீ பண்ணணும், இப்போ நீ தான் சொல்யூஷன் இது பண்ணு. ஸோ எஜுகேஷன், என் அப்பா ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆல்சோ வேண்டாமா, ஒரு புருஷன் ஆல்சோ வேண்டாம், நீ ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இரு அண்ட் சந்தோஷமா இரு, அதவே போதும். ஆனா அப்பதான் நான் அப்பாக்கு சொல்லுவேன், அப்பா ஒரு பேரன் இல்ல, நான் பேத்தி வேணும் இல்ல. ஆமா, ஏன்னா மை சன் அண்ட் மை ஃபாதர் சேம் பர்த்டே, ஒரே நாள்ல they were born, so they're very close. So அப்பா சொன்னா ஓகே ஃபைன், a man is okay, but எப்பவுமே அப்பா சொல்லுவாங்க, for a woman the most important thing is her financial independence. Second, my husband definitely இந்த மாதிரி என்ன ஃப்ரீடம் கொடுப்பாங்க. எனக்கு வெளிய போனோம், நான் மீட்டிங்ல லேட் இருப்பேன், நான் சண்டே வேலை செய்யுது, எந்த வீட்டுல அலோவ் பண்ணுவாங்க சண்டே. ஆனா இவன் சொன்னாங்க 3 மணி வந்துருவியா, நான் சொன்னேன் 3 மணி வந்து, சரி 3 மணி வா, நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம், ஒரே சண்டே லஞ்ச் கூட சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல் த டைம் நீங்க ஓவனை கண்ட்ரோல் பண்ணானா, அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய இது தெரியுமா, எனக்கு கிச்சன்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு அந்த டைமே இல்லை. So anga I can keep a nice cook, ஒருத்தர் I can keep a cook, pay for a service, somebody else gets employment. So நம்ம ஃபேமிலில என் அம்மாவே திட்டுவாங்க, உன்னக விஜய் உனக்கு ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கிறாரு, ரொம்ப லேசி ஆயிட்டானே. அப்புறம் என் ஹஸ்பண்டே சொல்லுவாமா, அவ பண்ண வேலை வேற யாரும் பண்ண மாட்டாங்க, you know, no one else can replace her work. Suppose ஆனா cooking we can hire someone. அதே சாம்பார் whether Rakhi cooks or somebody cooks, it doesn't matter. She is not lazy, she is working hard. அத பத்தி நான் பேசவே மாட்டேன். So you can imagine அவங்க சைடுல எல்லா ஃபேமிலி என்ன சொல்லிருப்பாங்க. ஆனா he doesn't care. My wife is happy, she has a purpose, she wants to do this, I will support. அது ரொம்ப பெரிய இது இந்தியன் கம்யூனிட்டில அந்த மாதிரி சப்போர்ட் ஹஸ்பண்ட்ல இருந்து வாங்க. அப்புறம் என் சன் உட்காந்துட்டு, you are one of a kind. அவ்வளவுதான், he will fight the whole world against me. He is my son, my friend, my brother. ஏன்னா he is the only child. சில வாட்டி நானும் என் புள்ள நல்ல சண்டை போடுவாங்க. அதான் என் மிஸ்டர் கபூர் கேட்பாங்க, இது என்ன பிரதர் சிஸ்டர் சிப்ளிங்ஸ் மாதிரி சண்டை போடுறீங்க? அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். And my son is my most beautiful gift. அப்புறம் நான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன், நீ என் you have been born through me, you understand, ஆனா you don't belong to நான் அம்மா. அதுக்கு ஒரு என்டைட்டில் இல்லை, என் புள்ளதான், என் வார்த்தை தான் கேட்கணும், நான் அதுதான் பண்ணணும். you are an individual on your own. உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும். அந்த செல்லம் குட்டி இஸ் ஓகே, ஆனா செல்லம் குட்டி இஸ் a mother. so அந்த ஃபைன் பேலன்ஸ். அதே மாதிரி my son is very very supportive. நான் என் புக்ஸ் எல்லாம் இது பண்ணுவேன், ஐடியாஸ் எல்லாம் அவ கூட பேசுவேன், நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா மேன் டு மேன். அண்ட் மிஸ்டர் கபூர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க சின்ன வயசுல. ஆல்சோ ரிக்கி சின்ன இருக்கும்போது நானும் என் புள்ள டேட்டுக்கு போவோம், 2 பேரை உட்காந்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் போயிட்டு மூவி டேட்ஸ்க்கு போவாங்க. ஸோ வெரி பியூட்டிஃபுல் 3 men in my life. Very awesome. I'm very touch wood.
ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் புக் என்ன மேம்? உங்களோட ஃபர்ஸ்ட் புக் அண்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றப்ப இட்ஸ் லைக் நம்ம ஒரு பேபியை வந்து நியூவா ரிலீஸ் பண்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ ஹவ் அபவுட் தட் ஃபீல்? அந்த ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? அந்த டைம்ல நான் ரொம்ப அமெச்சூரா இருந்தேன். மை ஃபர்ஸ்ட் புக் இஸ் த கேர்ள் ஹூ வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட். ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பப்ளிஷிங் கான்ட்ராக்ட். ஆனா நீங்க கேட்டீங்கன்னா ஐ வில் டாக் அபவுட் த எக்ஸைட்மெண்ட் அபவுட் 2 other books. One book I wrote was Expecting Daddy Delivers. That is, being a prenatal counselor, நான் நினைச்ச சரி பிரெக்னன்சி சுகப்பிரசவ பத்தி நான் எழுதணும் ஃபுல்லா அந்த that was my motive for the first time in a non-fiction pregnancy. ஒரு புக் எழுதனா it has to make an impact. So அந்த full book finish பண்ணிட்டு நான் நினைச்சேன் அது என்னது லேடிஸ்க்காக 1008 புக்ஸ் இருக்கு பிரெக்னன்சி பத்தி. எவ்வளோ வேற என்ன அட்வைஸ் வேணும், ஆம்பளைங்களுக்கு எப்போ நாங்க சென்சிடைஸ் பண்ணோம். அப்புறம் அந்த மேனுஸ்கிரிப்ட மாறிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஐ பப்ளிஷ் த புக் எக்ஸ்பெக்டிங் டாடி டெலிவர்ஸ், பி த மேன் யுவர் பேபி அண்ட் பார்ட்னர். அது ஹிந்தில ஆல்சோ டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஏன்னா இந்தியன் மென் தே ஆர் வில்லிங் டு ஹெல்ப். We have to educate them and tell them. Sonnana they will definitely help. That is what will improve the relationship. So that was the book which got me very excited. And in 25th book, Now You Breathe. Adukku da na UAE vande, na Dubai ku vande, anga da golden award vaangana. JK Rowling, Now You Breathe. Yes, Now You Breathe. Gaur Gopal Das. ஏன்னா இந்த மாதிரி டாபிக்ல நிறைய கம்மி புக்ஸ் இருக்கு. இவ்வளோ ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக், ஸ்பெஷலி ஒரு இந்தியன் ஆத்தர்ல இருந்து ஏன் இந்த அபியூஸ் அண்ட் டாக்ஸிசிட்டி ஆகுது, அண்ட் சர்டன் ரிலேஷன்ஷிப்ஸ் நாங்க சேஞ்ச் பண்ணலாம், ஆனா சர்டன் ரிலேஷன்ஷிப்ஸ் நாங்க சேஞ்ச் பண்ண முடியாது, சர்டன் பீப்புள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்கு. ஸோ இந்த 2 புக்ஸ் பத்தி எனக்கு ஜாஸ்தி எக்ஸைட். Sure. So, Now You Breathe ன்னு சொல்றப்ப அந்த Now You Breathe tells about the toxic relationship பத்தி பேசிருக்கீங்களா? ஸோ nowadays இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு டெம்பரவரி மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த காலத்து அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ் எல்லாம் எதுவுமே இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கு கிடையாது. ஜஸ்ட் இமீடியட்லா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா லெட்ஸ் பிரேக் அப், இட்ஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அந்த டாக்ஸிக்ன்ற வேர்டை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றாங்க. Then how do you see that? ஆமா, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் இஸ் a very very small word. அண்ட் எல்லா சிச்சுவேஷன்ல டாக்ஸிக் சொல்ல முடியாது. அண்ட் அது நான் எப்பவுமே சொல்லுவேன், டாக்ஸிசிட்டி இஸ் கிரியேட்டட் பை ஹூம். டாக்ஸிசிட்டி இஸ் லைக் நீங்க எப்படி சொன்னீங்க, எதுனா ஒரு ப்ராப்ளம் இருந்தானா நாங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், நாங்க மாற மாட்டோம், நாங்க சேஞ்ச் பண்ண மாட்டோம், நாங்க இந்த இஷ்யூவை மாற்றதுக்கு ட்ரை பண்ண மாட்டோம். தட் இஸ் நாட் டாக்ஸிசிட்டி. அந்த மாதிரி பிளேம் பண்ணிட்டு, ஏன்னா why work on the இப்போ லைஃப் ரொம்ப ஈஸி ஆயிடுது. உங்க போன்ல உக்காந்துட்டு யூ கேன் டூ யுவர் groceries. ஃபர்ஸ்ட் எப்படி நானும் அந்த டைம் இருந்தது, போயிட்டு ஐயோ ஒரு லிஸ்ட் இருக்கும், வேலை எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னைக்கு grocery டே. இப்போ சொல்லுங்க, போன்ல என்ன பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு இது என்ன இருக்கு, எல்லா லைஃப் ஹேஸ் டெக்னாலஜி ஹேஸ் மேட் லைஃப் வெரி ஈஸி. அந்த எல்லா இதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும், அது ரொம்ப கம்மி ஆயிடும். we agree. Second thing is, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், நம்ம லைக் அதுதான் நான் சொல்லுவேன், என் அப்பா அந்த நாள் அந்த ஸ்டான்ஸ் எடுத்தாங்க. யூ cannot break your marriage easily and come back to me. He is not a bad guy. He is not drinking, he is not abusing. இந்த 2 பேர்ல எதனா ப்ராப்ளம் ஆயிருக்கு, you also have to work towards it. One problem is, சரி wife is ரொம்ப பாவம், அவங்க she is doing everything right, but the husband is not doing the right things. That is toxicity. அதே மாதிரி the husband is trying very hard, ஆனா என்ன பண்ணாலும் the wife is not happy. Okay, so அந்த situationல that is actually what is toxic. So நம்ம லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ்க்கு என்ன சொன்னோம், கல்யாணம் போயிட்டு போனீங்கன்னா உன் டெட் பாடி தான் வரணும் அந்த வீட்ல, இல்லையா? நம்ம கிராண்ட் மதர்ஸ், கிரேட் கிராண்ட் மதர்ஸ்க்கு அதான் சொல்லுவோம், ரைட்? தென் women became empowered. இப்போ நம்ம கிட்ட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, we have our careers, படிச்சிருக்கோம், we don't need a man to pay our bills. So அங்க ஒரு பேலன்ஸ் டிப் ஆயிருக்கு. So a girl has got what this thing,
I will leave him. அதே மாதிரி a man also should know how to handle an educated wife. உனக்கு educated wife வேணும், ஒரு ஸ்மார்ட்டா கேர்ள் வேணும். அது வேணும்னா she will come with a baggage. அங்க ஈகோ வச்சுட்டு ஐயோ நீ ஒரு மாட மாதிரி ஆட மாதிரி ஓரமா இருக்கணும். That is where it becomes toxic. That is the real meaning of toxic. Toxic means people who create problems. Problem create பண்ணுவாங்க, தெரிஞ்சிட்டு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. அது மேனோ இருக்கலாம். எஸ், ஹஸ்பண்ட் வைஃப் தவிர யூ கேன் ஹேவ் a mother can be toxic. திருப்பி பொண்ணு இதுல போன் பண்ணிட்டு நீ என்ன பண்ற, நீ விட்டுட்டு வா, அவனை இது பார்க்காத, மாமியார பார்க்காத. அதே மாதிரி one father may be toxic. அதே மாதிரி mother-in-law may be toxic. So toxic, you can't say a relationship is toxic. People add to the toxicity. That is what Now You Breathe is all about.